friends, welcome to பாரினில் பேதிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஸ்ப்ரிங் ரோல். ஈஸியா 15 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கேரட் அதே மாதிரி அதையும் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 10 பீன்ஸ் அதை நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் கேபேஜ்ல பாதி எடுத்திருக்கேன். அதையும் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பல் பூண்டு அதையும் நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு எடுத்திருக்கேன். சோயா சாஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் இப்போ சூடாயிடுச்சு. அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் நாம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதும் நாம் நறுக்கி வச்சுருக்க கேரட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க பீன்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். நறுக்கி வச்சிருக்க பூண்டை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க கேபேஜையும் அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இதில் நாம் ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. அதுல நாம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மேலே வைக்கக்கூடிய லேயர் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கப் மைதா மாவையும் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். தோசை மாவு கன்சிஸ்டன்சியை விட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வேணும். இதை நம்ம தோசைக்கல்லில் ஊற்ற போகிறதில்ல, ப்ரஷ் பண்ணி ஒரு லேசான லேயராக தான் எடுக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு மாவு இருந்தால் போதும். அதனால நம்ம நல்லா எந்த ஒரு பால்ஸுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு. தோசைக்கல் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மிதமான சூட்டில் இருந்தால் போதும். நாம் கரைச்சி வச்சிருக்க மாவை இப்போ தோசைக்கல்லை சுற்றிலும் ஒரு லேசான லேயராக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். அது வெந்ததும் தானாவே மேலே வரும். அப்போ நாம எடுத்துடலாம். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க ஃபில்லிங்ஸை ஒரு ஓரமாக வச்சு நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். மெதுவாக ரோல் பண்ணணும். வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே அந்த எட்ஜஸை மடித்து விட்டு ரோல் பண்ணுங்க. இல்லைன்னா நாம் எண்ணெயில் பொரிக்கும் போது அது பிரிஞ்சு வந்துடும். நாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் கொஞ்சத்தை நான் இதை ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நாம் இன்னொரு கார்னரில் அந்த மாவை தடவி விட்டுட்டு நாம் ஒட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம பொரிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதான், நாம் ரோல் பண்ணியாச்சு. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிறதையும் நாம் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்ருக்கு. எண்ணெய் சூடானதும் நாம் ரோல் பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கும்போது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விடணும். அப்போ தான் அது நல்லா உள்ளேயும் வெந்து வரும். ரெண்டு பக்கமும் வெந்து நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் சர்வ் பண்ணலாம். உண்பது ஒரு தேவையாயினும் சமைப்பது ஒரு கலையாகும்.